ஹலோ ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல், நம்ம பேசுவோம். எஸ், வி ஆர் பேக். அண்ட் இந்தியா வெர்சஸ் நெதர்லாண்ட், இந்தியாவுடைய ஒரு ஃபைனல் லீக் கேம் முடிஞ்சிருச்சு. இந்தியா சைனிங் ஆஃப் வித் 4-4 4 விக்டரியோட போறாங்க. அண்ட் இது ஒரு ஈஸி மேட்ச் தான். ஆல்மோஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பாலிங் எடுத்தா பேசுவோ. எஸ், நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே மேட்சோட ரிவ்யூக்குள்ள போயிடலாம். திஸ் இஸ் போஸ்ட் மேட்ச் பிரேக் டவுன். அண்ட் நம்ம கூட நம்ம டீம் இருக்காங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ எஸ், நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்குள்ளே போயிடலாம். தட் இஸ் பவர் ஹவுஸ் பவர் பிளே. ஸோ பவர் பிளேவை பவர் ஹவுஸ்னா மாற்றின டீம் யார், எந்த வகையில் அவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது விக்டரிக்கு அப்படின்னு நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே ஹரிஷ் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஹாய் ஹரிஷ், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஸோ ஹரிஷ், நீ சொல்லு, மேட்ச் பார்த்தியா? இந்தியா எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, பவர் பிளே எப்படி போச்சு, அவங்க பவர் பிளே எப்படி இருந்தது, ஓவரால் உன்னுடைய அனாலிசிஸ் என்ன? ஆமா, அது பவர் பிளே வந்து இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. அபிஷேக் சர்மா 3வது பாலே அவுட். அவரு ஸ்ட்ராட்டஜி அவங்களும் கொண்டு வந்தாங்க. நெதர்லாண்டு ஸ்பின்னரை 3வது பாலே அவுட் ஆயிட்டாரு. அதே மாதிரி இந்தியா பவர் பிளே 51க்கு 2 விக்கெட். ஆரியன் டாட்டா வந்து பவர் பிளேல 2 விக்கெட் 12 ரன் தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா இந்தியா வந்து 8.5 ரன் ரேட்ல பிளே பண்ணாங்க. அப்புறமா இஷான் கிஷன் வந்து அவர் வந்து ஏனோ தானோன்னு பேட்ல பட்டு போல்ட் ஆயிடுச்சு. அவர் வந்து யாராலையும் அவுட் ஆக்க முடியாது. அவரே அவுட் ஆனா மட்டும் தான் உண்டு. அது வந்து ஆரியன் டாட்டா வந்து அவர் பவர் பிளேல அவர் விக்கெட் இஷான் கிஷனையும் தூக்கிட்டாரு. நெதர்லாண்ட பாத்தீங்கன்னா நெதர்லாந்து வந்து 36க்கு 1 தான் இருந்தாங்க. அவங்க பவர் பிளே வந்து கொஞ்சம் ஸ்லோவா ஆட்டாங்க. இதனாலே அவங்க வந்து மேட்சை லாஸ் பண்ணதுக்கு ஒரு பெரிய லாஸா இருக்கும். ஏன்னா வந்து இந்தியா வந்து பவர் பிளேல பாதி மேட்ச் வந்து ஜெயிச்சுட்டாங்க. பும்ராவும் அஷ்தீப்பும் வந்து அவங்க அடிக்கணும்னு நினைக்கல. அது அவங்க அடிக்கணும்னு நினைக்காம இருந்தாலே ரன் வரல பவர் பிளேல அவங்களுக்கு. அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி 6th ஓவர் போட்டு ஒரு விக்கெட் எடுத்துற. வருண் சக்கரவர்த்தி அவங்க வந்து ஆடணும்னு நினைச்சா ஒண்ணுமே பண்ணல. அவர் வந்து விக்கெட் எடுத்துட்டு ஈஸியா போயிடுவாரு. இதனால நெதர்லாந்து வந்து 14 ஓவர்ஸ்ல பவர் பிளே 6 ஓவர்ஸ் போயிட்டு 14 ஓவர்ஸ்ல அவங்களுக்கு வந்து 140+ ரன்ஸ் வந்து சேஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. இதுவே அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். இதனாலே வந்து பவர் பிளேல இந்தியா பாதி மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. சூப்பர் ஹரிஷ், கரெக்டா சொன்ன, நல்லா புட்டு வச்சுட்டேன் எல்லாத்தையுமே. ஸோ நம்ம அப்படியே மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸையும் அப்படியே டச்சப் பண்ணிடுவோம். ஸோ சரண், எப்படி இருக்க? சரண், மிடில் ஓவர்ஸ் எப்படி போச்சுன்னு நினைக்கிறேன் ரெண்டு டீமுக்கும். அதுல வந்துட்டு என்ன சேஞ்சஸ் இருந்தது, உங்களோட அனாலிசிஸ் என்ன? ஆக்சுவலி நான் ஃபுல் மேட்சே நீங்க இப்பதான் வந்து இந்தியாவோட ஃபுல் மேட்ச் வந்து நான் ஒரு பால் விடாம பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம். நல்லா போயிட்டு இருந்துச்சு. சடனா ஓப்பனிங் 2 விக்கெட் போன அப்புறம் டக்குன்ட்டு மிடில் பேட்ஸ்மேன்ஸ் வந்து கொஞ்சம் ஓவர்ஸ் எடுத்துட்டு போகணுன்ட்டு டைம் எடுத்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் திலக் வர்மா பத்தி பேசணும்னா, அந்த லாஸ்ட் செஞ்சுரிக்கு அப்புறம் ஒரு அந்த அக்ரெசிவ் பேட்டிங் இல்லையோ அப்படின்னு போடுது. ஏன்னா நியூசிலாந்து சீரீஸ்லயுமே இப்போ லாஸ்டா கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சிருந்தாங்க. ஒரு ஸ்குவாட்ல கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்லயுமே அவருக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. ஒரு மேட்ச் 2 மேட்ச் தான் ஆடினாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு உடனே இப்போ ரீசெண்டா ரன் பால் தான் போயிட்டு இருக்க மாதிரி. அந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட் ஒன்றும் அவருக்கு ஸ்ட்ரைக்கா இல்லை. அண்ட் சூரியகுமார் யாதவுமே வந்து சென்சிபிளா அந்த கேமை கொண்டு போகணும்னு பார்த்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அடிச்சுப்பாங்க அப்படின்ற பட்சத்துல மிடில் ஓவர்ஸ்ல இந்தியா என்னை பொறுத்த வரைக்கும் நார்மல் மேட்சஸ் தாண்டி இந்த மேட்ச் ரொம்பவே ஸ்லோவா தான் ஆடினாங்க. அண்ட் 7.4 அதுல அந்த எக்கானமில தான் ஆடி. நம்மளை விட நெதர்லாண்ட்ஸ் வந்து மிடில் ஓவர்ஸ்ல சூப்பரா பண்ணியிருக்காங்கன்ட்டு எனக்கு தோணுது. ஏன்னா எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே டீசென்ட் ஸ்கோர் ஆடி இருக்காங்க. கேஷ் டி லிடியா இருக்கட்டும், காலின் ஆக்ரமனா இருக்கட்டும், அண்ட் ஸ்காட் எட்வர்ட்ஸா இருக்கட்டும், எல்லாருமே ஆவரேஜான ஸ்கோர் 33, 23, 15, 20 அப்படின்னு கரெக்டா அவங்களுடைய ஒர்க், அவங்களோட கான்ட்ரிபியூஷனை கரெக்டா கொடுத்துருந்தாங்க. நம்ம மிடில் ஓவர்ஸ் பொறுத்த அளவுக்கு இந்தியாவோட நெதர்லாண்ட்ஸ் நல்லாவே பண்ணாங்க. ஈவன் தோ பவுலிங்லயுமே வந்து நல்லா பண்ணாங்க. ஸோ நல்ல ஒரு ஃபைட்டே கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் நெதர்லாண்டு அந்த ஒரு ஸ்பேஸ்ல. அண்ட் அப்படியே நான் நம்ம டெத் ஓவர்ஸ் கிட்ட வரேன். நான் ரமன் உங்ககிட்ட வரேன். ஸோ டெத் ஓவர்ஸ்ல வந்துட்டு நம்ம அங்கதான் நம்ம மேட்சை திரும்ப புல் பேக் கொண்டு வந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஆரிச்சாம ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், நம்ம துபே அண்ட் ஹர்திக். ஸோ அவங்களுடைய டெத் ஓவர்ஸ் அண்ட் நம்ம டெத் ஓவர்ஸ் கம்பேரிசன் எப்படி இருந்தது, நீ எப்படி பாக்குற? நம்ம ஆக்சுவலி டெத் ஓவர்ஸ்ல அடிச்சது தான் அதிகமே. 16 to 20 ஓவர்ஸ்ல நம்ம 75 ரன்ஸ் அடிச்சோம், பிளஸ் 2 விக்கெட்ஸ் விட்டுருந்தோம். அவங்க பார்த்துருந்தீங்கன்னா 51 ரன்ஸ் அடிச்சாங்க, 2 விக்கெட்ஸ் விட்டுருந்தாங்க. நம்ம 15 ரன் ரேட்ல விளையாடணும், அவங்க வந்து 10.20 ரன் ரேட்ல விளையாண்டாங்க. இதுவே நம்ம ஆரிச்சாமி இருக்காருல்ல, அவர் தான் வந்து 6 அடிச்சு ஒரு மேட்சை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு வந்தாரு. நான் நினைச்சதோட அவங்க டீம் நல்லாவே விளையாண்டாங்க இப்போ. ஏன்னா லாஸ்ட் ஹர்திக் பாண்டியாவோட ஓவர் 18 ரன்ஸ் கன்சிட் பண்ணி அடிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்தியாவோட எல்லா மேட்சுமே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 30 ரன்ஸ் 35 ரன்ஸ் வின் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 17 ரன்ஸ்ல வின் பண்ணியிருப்பாங்க. இதுவே வந்து நெதர்லாண்டுக்கு ஒரு சின்ன ஒரு விக்டரியா தான் இருக்கும்னு நான்
நினைக்கிறேன். கரெக்டா சொன்ன ரமன். எஸ், நல்ல ஒரு ஃபைட் கொடுத்தாங்க. அண்ட் பாரதி, நான் அப்படியே உங்ககிட்ட வரேன். ஒரு கொஸ்டின் என்னன்னா, ஒவ்வொரு மேட்சும் வந்துட்டு டீம் சேஞ்சஸ் நடந்துட்டே இருக்கு. பிளேயர்ஸ் வந்துட்டு உள்ள போறாங்க, இன் அண்ட் அவுட்டா இருக்காங்க. அது எப்படி பாக்குற? அண்ட் ஒவ்வொரு மேட்ச்ல ஒவ்வொரு பர்ஃபார்மர்ஸ் வந்துட்டு பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்குறாங்க. ஐ மீன் இன்னைக்கு சிவம் துபே வாங்கினாரு. ஸோ அது எப்படி நினைக்கிற? அது பாசிட்டிவ் சைனா இந்தியாக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட் உன்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாரு. நான் டீம் சேஞ்சஸ் பத்தி நீ கேட்கும்போது, டீம் சேஞ்சஸ் பேஸ்ட் ஆன் த பிச் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் டீம் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்ம ஸ்ரீலங்காவில் விளையாடும் போது பிக் கிரவுண்ட்ஸ், ஸோ அந்த இடத்துல வந்து ஃபாஸ்ட் பவுலிங்க்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர்ஸோட போயிருந்தோம், குல்தீப்போட போயிருந்தோம். அது ஒர்க் அவுட்டுமே ஆகியிருந்தது. அந்த மேட்ச் நம்ம வந்து கம்ஃபர்டபுளா வின் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து விளையாடினது வந்து நம்ம வந்து அகமதாபாத். ஸோ அந்த பிச்சுக்கு வந்து பிச் வந்து டீசென்ட் லெவல்ல தான் இருக்கு, ரொம்ப பெரிய கிரவுண்ட் கிடையாது. ஸோ அங்க வந்து குல்தீப் தேவையில்லை. ஸோ அதனால வந்து ஹர்ஷதீப் கொண்டு வந்தாங்க திரும்ப. அந்த சேஞ்சஸ் நான் இதுவாக தான் பாக்குறேன். அண்ட் தென் வந்து அக்ஷருக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு வாஷிங்டன் சுந்தர் விளையாடினாங்க. ஸோ அது நான் எப்படி பாக்குறேன்னா, மூவிங் ஃபார்வர்ட்ல அக்ஷருக்கு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து தேவைப்பட்டுச்சு. இன் கேஸ் எனி இன்ஜூரிஸ்னா நமக்கு வந்து வாஷிங்டன் சுந்தரோட ஹெல்ப் தேவை. ஸோ வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து மேட்ச் பிராக்டிஸ் வேணுங்கிற ரீசனுக்காக அவர் வந்து இன்னைக்கு ஓவர்ஸ் கூட பாத்தீங்கன்னா அவர் மட்டும் தான் இந்தியாவில 4 ஓவர்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. மற்றவங்க யாருமே ஃபுல் கோட்டா கம்ப்ளீட் பண்ணல. அக்ஷர் பட்டேலுக்கு ரீப்ளேஸா ஏதாவது ஒரு மேட்ச் விளையாடணும்னு வேண்டிய சூழல் வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து விளையாடுறதுக்காக வாஷிங்டன் சுந்தர் இன்னைக்கு ரெடி பண்ணாங்க. ஸோ இதை தவிர மற்ற சேஞ்சஸ், இது 2 சேஞ்சஸ் வந்துமே வேலிடா தான் இருக்கு. டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறது வந்து நல்ல சைன் தான். ஸோ ஒரு பிளேயர் இல்லைனால இன்னொரு பிளேயர் வந்து ஸ்டெப் இன் பண்ணி நமக்கு வந்து மேட்சை வின் பண்ணி தரது வந்து நல்ல விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சூரியகுமார் யாதவ், அந்த இஷான் கிஷன், அந்த ஹார்திக் பாண்டியா, எப்போ வந்து சிவம் டூபேன்னும் போது டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் வந்து ஸ்டெப் இன் பண்ணி விளையாடி கொடுக்குறாங்கன்னும் போது இந்தியாவுக்கு வந்து எல்லா ஸ்பேசஸ்லயும் மேட்சஸ் வந்து தூக்கி நிறுத்தத்துக்கு பிளேயர்ஸ் இருக்காங்கன்றத நம்ம பாக்குறோம். அது மட்டும் இன்னைக்கு சிவம் டூபே இன்னைக்கு தான் மேன் ஆஃப் தி மேட்ச். பட் லாஸ்ட் ஃபியூ மேட்சஸாவே பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து நமக்கு வந்து லிட்டில் கேமியோஸ் வந்து கிடைச்சிட்டு வருது. அது வந்து இந்தியாவுக்கு நிஜமே ஒரு பூஸ்ட் தான் நான் பாக்குறேன். ஸோ வேர்ல்டு கப் டீம் அனௌன்ஸ் பண்ணும்போது எனக்கு அனௌன்ஸ் பண்ண டீம்லயே சிவம் டூபேக்கு என்ன ரோல் இருக்கும் தான் நான் யோசிச்சேன். பட் சிவம் டூபேவோட ரிங்கு சிங்கும் ஃபினிஷிங் ரோல்ல தான் இருக்காரு. சிவம் டூபே என்ன பண்ண போறாருன்னு யோசிச்சேன். பட் சிவம் டூபே வந்து இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கிரைசஸ்ல இருந்து கேமை வந்து நல்லபடியா ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல வந்து 5 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தார் சிவம் டூபே, 50 ரன் ரேட். ஸோ அங்க இருந்து மேக்கப் பண்ணி 25 பால்ஸ்க்கு 50, ஜஸ்ட் நெக்ஸ்ட் 20 பாலுக்கு வந்து 45 ரன்ஸ் அவர் மட்டுமே தனியா 6 சிக்ஸஸ் அடிச்சிருக்காரு. ஸோ எல்லாரும் சொல்ற மாதிரி ஆறு சாமிஸ் பேக், நல்ல இதுவாகவே பாக்குறேன் நான். கண்டிப்பா அது ஸ்டார்டிங் அந்த ஒரு போன வருஷம் ஐபிஎல் எல்லாம் வந்து ஒரு மாதிரி அவரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் நானும் நினைச்சேன். அந்த ஒரு லெக் ஸ்பின்னர் வந்து கரெக்டா போட்டு எட்ஜ் வாங்கி நிறைய அவுட் ஆயிட்டு இருந்தாரு. பட் இப்ப திரும்பவும் வந்து நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க், நல்ல ஒரு ரன்ல இருக்காரு இப்ப நினைக்கிறேன். நல்ல ஒரு ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்ல இருக்காரு. ஸோ நல்ல குட் சைன் கண்டிப்பா நீ சொன்ன மாதிரி. அவர் இந்த வாட்டியுமே இந்த ஷார்ட் ஸ்லோ பவுன்சருக்கு வந்து டிசைவ் ஆயிருப்பாரு. பட் ஆனா தப்பிச்சிட்டாரு இந்த வாட்டியுமே. போன வாட்டி ஒரு நியூசிலாந்து சீரிஸ் ஃபர்ஸ்ட் பாலே நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டிசைவ் ஆயிருப்பாரு. இந்த வாட்டி ஜஸ்ட் லக் அடிச்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அடிச்சு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்ல, நடுவுல வந்து அந்த பவுன்சர்ஸ் வந்து டாப் ஆஃப் த பால் விளையாடினாரு. ஸோ அது பாக்குறதுக்கு வந்து டெக்னிக்கலா நல்லா இருந்துச்சு. டாப் ஆஃப் த பால் விளையாடும் போது கண்ட்ரோல்ல இருந்தது. அண்ட் தென் வந்து நல்லாவே ரொட்டேட் பண்ணி ஹிப்பை நல்லா ரொட்டேட் பண்ணி சில ஸ்லோ பவுன்சர்ஸ் எல்லாம் வந்து ஸ்கொயர் லெக்ல வந்து பவுண்டரிஸ் வந்து கேப்ல நீங்க மேட்ச் பார்க்கும்போது கேப்ல அவர் அடிச்சா அங்க கேப் இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு மேட்ச். அவர் அடிக்கிறாரு கேப்ல பால் போகுது, அவர் அடிக்கிறாரு கேப்ல பால் போகுது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சோ வந்து அது இன்னைக்கு அவர் இன்னைக்கு டே ஃபார் டூபே. ஈவன் தோ சிக்ஸஸ்மே பாத்தீங்கன்னா அந்த 2 பேருக்குமான கேப்ல தான் போச்சு. ரொம்ப பெரிய லாங் சிக்ஸஸ்லாம் போல அந்த பவுண்டரி லைன்ல தான் போச்சு. இருந்தாலுமே அந்த கேப்ல தான் போச்சு. அந்த கிரவுண்டுக்கு எவ்வளவு தூரமா அடிச்சாலும் அது பவுண்டரி லைனுக்கு அந்த பக்கம் தான் போகும் போல. அவங்க ஊருக்கு பிரேமதாசரா, நம்ம ஊருக்கு அகமதாபாத் சொல்லலாம். ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல இதான் நம்ம அனலைஸ் பண்ணியாச்சு. அண்ட் நம்ம அடுத்த செக்மெண்ட் போலாம். அது வந்துட்டு திருப்பு முனை, டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச். ஸோ நான் பாரதி உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றேன். டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் 2 டீமுக்கும் எங்க அமைஞ்சது, எப்படி பாக்குறேன்? நான் டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச்ன்றது வந்து நமக்கு அவங்களுக்கு வந்து டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பவுலிங் போடும்போது அருண் சக்கரவர்த்தி அவரோட 12th ஓவர்ல வந்து 2 கன்சிடரிவ் விக்கெட் எடுப்பாரு. நான் இன்னைக்கும் வந்து ஹார்ட் ட்ரிக் எடுப்பாருன்னு நினைச்சேன். இன்னைக்குமே அவருக்கு ஹார்ட் ட்ரிக் கிடைக்கல. ஸோ வந்து அது வந்து ஒரு பேட் லக்கா பாக்குறேன். அது வந்து ஒரே ஓவர்ல 2 விக்கெட் வந்து இப்போ அவர் 1 ஓவர்ல 2 விக்கெட் எடுக்கிறது சாதாரணமா ஆயிடுச்சு. வந்தாருன்னா 1 brings 2ன்ற மாதிரி ஒரு விக்கெட்
விக்கெட் எடுக்கிறாரு. ஈவன் பவர் பார்ட்னர்ஷிப் பில்டா இருந்தாலுமே கூட ஒரு விக்கெட் எடுத்துட்டு இன்னொரு விக்கெட் வந்து அதே ஓவர்ல எடுத்துட்டு தான் போறாரு. சோ வந்து அங்க வந்து மேக்ஸிமம் கேம் திரும்ப நம்ம சைடு திருப்பிடுறாங்க. பேட்டிங் டீமுக்கு வந்து என்னன்னா அங்க இருந்து ஒரு 2-3 ஓவர்ஸ் வந்து பார்த்து ஆடுற மாதிரியான ஒரு சூழலுக்கு சுச்சுவேஷனுக்கு வந்துடுறாங்க. சோ அதுவுமே வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கும் வந்து டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்சா நான் பாக்குறேன். ஆரியன் டத் வந்து பவர் பிளேல நம்ம அவங்களுக்கு வந்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்தது வந்து நல்ல. சோ இதை வந்து டர்னிங் பாயிண்டா பாக்குறேன். அது ஆக்சுவலா அடிச்சு ஆடணும்னு அவர் அனுப்புனது வரைக்கும் ஓகே தான் ஆரியன் தத். பட் பவுலிங் யார் போறான்னு பார்த்துட்டு அமைச்சிருக்கணும். வருண் சக்கரவர்த்தி போட்டுட்டு இருக்காரு, இவர் அனுப்புனது ஒரு மிகப்பெரிய ராங்கான போது தான். ஸ்காட் எட்வர்ட்ஸே அது வந்து வந்தாரு. கூகுள் வருண் சக்கரவர்த்தி போட்ட பால் வந்து கூகுள் அவர் ரீட் பண்ணவே இல்ல. ஒரு லென்த்ல விழுந்த பால ஸ்ட்ரெயிட்ல அடிக்க போகணும்னு சொல்லிட்டு ஆடினாரு. மேபி அதை ஒரு ஸ்வீப் ஆடி இருக்கலாம். ஸ்வீப் ஆடி இருந்தா சோ நமக்கு என்ன பவுலர் ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் பவுலிங் வந்து இன் அண்ட் அவுட் நமக்கு என்ன போடுறாங்கன்னு தெரியல. கோ ஃபார் ஸ்வீப். ஸ்பின்னுக்கு ஸ்வீப் ஆடுறது பெட்டர் ஆப்ஷன்ஸ் எப்பயுமே. அவங்க டீம்லயும் ஒரு பேர் வந்து ஸ்டெப் அவுட் பண்ணி வருண் சக்கரவர்த்தி ஒரு பவுண்டரி அடிச்சாரு. நான் அதையும் பார்த்தேன். ஸ்டெப் அவுட் பண்ணி பெருசா நானும் யாரும் அடிச்சு பார்த்ததில்ல வருண் சக்கரவர்த்திய. யாரு காலின் அக்ரமன் நினைக்கிறேன், நாட் ஷூர். சோ அந்த மாதிரி யாராவது ட்ரை பண்ணா அட்டாக் பண்ண சான்ஸ் இருக்கு. சோ பாதி சொன்ன மாதிரி இப்போ நம்ம அப்படியே அடுத்த ரவுண்டுக்கு போவோம். தேர்ட் ரவுண்டு. ஸோ தேர்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரவுண்டுன்னு சொல்லலாம். ஹூ பிகேம் தலை கேப்டன்ஸ் மூவ் ஆஃப் த மேட்ச். ஸோ நான் அப்படியே பாரதி உங்ககிட்ட வரேன். கேப்டன்ஸ் மூவ் ஆஃப் த மேட்ச், ஹூ பிகேம் தலை சொல்லுப்பான். ஹூ பிகம் த தலை. பட் இவரு எட்வர்ட்ஸ் பண்ண ஒரு மூவ் வந்து அவங்களுக்கு வின்னிங்கோ இல்ல விக்கெட்ஸோ கிடைக்கல. பட் அவர் ஒரு மூவ் என்ன பண்ணாருன்னா ஹார்திக் பாண்டியாக்கு வெரி ஸ்ட்ரெயிட்ல வந்து ஃபீல்டு வச்சாரு. ஸோ இதை வந்து ஆக்சுவலா வந்து தலை நிறைய பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். பொலாடுக்கு சிஎஸ்கே மேட்சஸ்ல வந்து நிறைய பண்ணி பார்த்துருக்கோம். ஸ்ட்ரெயிட்ல ஃபீல்டு வச்சு இன்னைக்கு ஹார்திக் பாண்டியாக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு வச்சு ஹார்திக் பாண்டியா அதே மாதிரி புல்லட் ரேஸ்ல ஒரு பால் அடிச்சாரு. நம்ம எல்லாருமே அது 4ன்னு நினைச்சோம். பட் அங்க ஒரு ஃபீல்டு இருக்கும்போது அது அங்க ஒரு ரன்னா வந்து அங்கேயே ஒரு ரன்னாவே வந்து கட் ஆயிடுச்சு. சோ 3 ரன்ஸ் அங்க சேவ் ஆச்சு. சோ அந்த இடத்துல வந்து ஹார்திக் பாண்டியா வந்து என்னதான் வந்து அவர் வந்து ரன்ஸ் அடிச்சிருந்தாலுமே கூட அவரோட ஜோன்ல வந்து அவர் அடிக்கலன்னு தான் ஃபீல் ஆச்சு. நிறைய ஸ்லோயர் பால்ஸ் வந்து அவருக்கு படல. சோ அந்த இடத்துல ஃபீல்ட் இருந்ததுனால அவர் டிஃபரெண்ட் ஷாட்டுக்கு போக வேண்டியதா இருந்ததுனாலே அவர்கிட்ட இருந்து இன்னொரு 10 or 15 ரன்ஸ் வரல நமக்கு. சோ நான் அதை அப்படிதான் பாக்குறேன். ஹார்திக் பாண்டியோட விக்கெட் எடுக்கல. பட் ஹார்திக் பாண்டியா கிட்ட இருந்து வர ரன்ஸ் அது ரெடியூஸ் பண்ணிச்சுன்னு பாக்குறேன். சோ எட்வர்ட்டோட அந்த ஃபீல்ட் செட்டிங் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் இந்தியாவோட மூணு பார்த்தா எனக்கு எதுவும் பெருசா இருந்து என்ன சொல்றதுன்னா எல்லா பவுலர்ஸையும் ரொட்டேட் பண்ணதே வந்து ஒரு நல்ல மூவா தான் நான் பாக்குறேன். ஸோ எல்லாருக்குமே ஒரு மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது வந்து மூவிங் ஃபார்வர்ட்ல இருக்கிறது நல்ல மூவா பாக்குறேன். ஸோ அதுவுமே நல்லது. பட் எம்எஸ் இருந்தாருன்னா இது எப்பயுமே பண்ண மாட்டாரு. ஃபுல் கோட்டா ஓவர்ஸ் கொடுப்பாரு, மேட்சஸ் அங்கே செக்யூர் பண்ணிட்டு போயிடுவாரு. ஸோ அவங்க யாருக்கு என்ன டியூட்டின்னு தெரியும். ஸோ அதுல அவர் கிளீனா இருப்பாரு. பட் ஹார்திக் பாண்டியா இதை பண்றது சூரியகுமார் யாதவ் இது பண்றது வந்து நல்ல மூவா தான் நான் பாக்குறேன். அண்ட் தென் டூபே at 5 அதுவுமே வந்து ஒரு நல்ல. ஓகே, ஸோ அக்ஷரோட ஆப்ஷன்ஸ்ல துபே வந்துட்டு 5 நல்லாவே பண்ணாரு. ரமன், நான் உங்ககிட்ட வரேன். கேப்டன்ஸ் மூவ் ஆஃப் த டே நீ எந்த மூவ் பாக்குற அப்பார்ட் ஃப்ரம் இல்ல அதே மூவ்? ஒரு தலை பிளேயர் ஆஃப் த மேட்ச்னு பாத்தீங்கன்னா தூபே சொல்லுவேன். தூபே தான் நம்ம சைட்ல இருந்து. அது அவங்க சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா பவுலிங் வந்து ஆரியன் தட் அவர் ஒழுங்கா பண்ணாரு. அதுக்கப்புறம் அது இல்லாமல் நம்ம ஹார்திக் பாண்டியா இன்னைக்கு 6000 ரன்ஸை கடந்தாரு. அப்புறம் 200 விக்கெட்ஸ் ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு ஒரு ஆல்ரவுண்டரா. நல்ல ஒரு மைல் ஸ்டோன் ஸ்டார்ட் கொடுத்தாரு ரமன். ஸோ தேங்க்ஸ் ரமன். ஸோ சார் நீ எப்படி பார்க்குற கேப்டன்ஸ் மூவ்? பாரதி சொன்ன அந்த பாயிண்ட்ஸோட ஆட் ஆன் பண்ணி ஏதாச்சும் இருக்கா? இருக்குண்ணா. நான் கேப்டன்ஸ் மூவ் பார்த்தா 50-50 தான் போவேன். ஏன்னா எடுத்த உடனே அபிஷேக் சர்மாவுக்கு லெஃப்ட்ன்றதால எடுத்த உடனே கொண்டு வந்து ஆரியன் டட்டு கொடுத்தாங்க. ஸோ அது கரெக்டாக நல்லா மூவ் படிச்சு. பாகிஸ்தானுக்கு எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் பண்ணாங்க. அதுவும் அவங்களுக்கு கை கொடுத்துருச்சு. ஸோ ஆரியன் டட் அந்த மூவ் பார்த்தீங்கன்னா ஸ்காட் எட்வர்ட்ஸ் ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது. சேம் டைம் சூரியகுமார் யாதவ் வந்து அந்த பவுலிங் கொடுக்காம ஸ்டாப் பண்றது, ரெஸ்ட் கொடுக்கறது அப்படின்றது அப்போ எம்எஸ் இருந்தப்போ வந்து அப்ப இருந்த பிளேயர்ஸோட ஃபிட்னஸ், அப்ப இருந்த கண்டிஷன்ஸ், அப்ப இருந்தது எல்லாமே வேற. ஸோ அப்போ அவர் கரெக்டா கொடுத்து மெயின்டைன் பண்றது. பட் இந்த டைம் அந்த அளவுக்கு டக்குன்னு எதனா ஒன்னும் சீரியஸான இன்ஜுரி மாதிரி ஆயிடுது. பாருங்க, டக்குன்னு அபிஷேக் சர்மாவுக்கு பார்த்தா இல்னஸ்ன்னு சொன்னாங்க. டக்குன்னு அப்படியே ஏதோ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காரு பாக்குறதுக்கு. ஸோ அந்த இன்ஜுரி கன்சன்ஸ்னாலேயே பவுலர்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண கொடுக்க வேண்டாம்ட்டு போறாங்கன்ற என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அந்த மூவ் தாண்டி வாஷிங்
பாக்கியை வந்து பவர் பிளேல யூஸ் பண்ணாரு. ஸோ நல்ல மூவ் தான், பட் ஆனா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா தெரியல. அந்த அபிஷேக் பாயிண்ட் நீ சொன்ன, ஆக்சுவலா அபிஷேக் சர்மா வந்து என்ன சொல்றது, அது என்ன, அந்த பாகிஸ்தான் வந்துட்டு அவங்க எல்லாருக்கும் ஒரு வழி வகுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்களா, எல்லா டீமும் அதே ரூட்டை ஃபாலோ பண்ற மாதிரி லைட்டா எனக்கு ஃபீல் ஆகுது. நார்மலாவே ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு ஒரு ஆஃப் ஸ்பின்னர் போடுறது அப்படின்றது தான் வந்து ஒரு கரெக்டான மூவா இருக்கும். ஸோ அதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் தான் சொல்லலாம்னா நம்ம அஸ்வின் இருக்காரு. அஸ்வின் எடுத்த பாதி விக்கெட்ஸுக்கு மேல லெஃப்ட் ஹேண்டர்ஸோட விக்கெட்ஸ் தான் ரைட்டாக ஆஃப் ஸ்பின்னர். ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அந்த மூவ் பாகிஸ்தான் வழி கொடுத்தது. அந்த அளவுக்கு நம்ம பாகிஸ்தான் பெருசா பேசணும்லாம் இல்லைன்னா அது காமனான ஒரு மூவ் தான் அவனுக்கு. ஆனா அந்த டைம்ல அவங்க பண்ணது ஒரு இந்த சீரீஸ்க்கு அது ஒரு ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு. எனக்கும் அதுதான், எனக்கு வந்து ஹர்ஷ்தீப் சிங் இந்த மேட்ச் விளையாடினது ஓகே, பட் எனக்கு அது ஒரு மூணு சொல்லுது. எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, ஹர்ஷ்தீப் சிங் மாதிரி ஒரு பிளேயருக்கு வந்துட்டு கன்சிஸ்டன்ட் ரன் கிடைக்க மாட்டேங்குது. எஸ், நம்ம டீம் காம்பினேஷன் கண்டிஷன்ஸ் நிறைய ரீசன் இருக்கலாம், பட் இருந்தாலும் ஒரு ஹர்ஷ்தீப் சிங் மாதிரி ஒரு பவுலருக்கு கன்சிஸ்டன்ட் ரன் இல்லாததுனால அவருக்கு என்னமோ விக்கெட் காலம்ல விக்கெட்ஸ் மேட்ச் அண்ட் மேட்ச் குறையிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. பாரதி அது எப்படி பாக்குற? ஹர்ஷ்தீப் சிங் அதே ரிதம்ல தான் இருக்காரா? அவருடைய ரிதம்ல சேஞ்சஸ் இருக்கான்றது எனக்கு தெரியல, மேபி. ஆனா நான் ஸ்டில் வந்து ஸ்டிக் பண்றது என்னன்னா, நம்மளோட பிரைம் பவுலர் வந்து பும்ரா. ஸோ ஒரு கிரவுண்டுக்கு மேட்ச் அண்ட் சுச்சுவேஷன் கண்டிஷன்ஸ்க்கு மாதிரி மாற்றணும்னா செகண்ட் செட் ஆஃப் பிளேயர்ஸ் தான் மாற்றணும். ஸோ அந்த இடத்துல ஹர்ஷ்தீப் தான் நம்ம உட்கார வச்சுட்டு குல்தீப் கொண்டு வந்தது கரெக்ட் தான். ஸோ தேவையில்லாத மூவா இருந்துச்சுன்னா ஒரு ஒரு கொஸ்டினில் ஒரு கன்சர்னும் இருக்கும். அது தேவையான மூவ்ன்றதுனால ஹர்ஷ்தீப்புக்குமே அது புரியும். பட் இது வந்து பிளேயரோட பர்ஃபார்மன்ஸை ரெடியூஸ் பண்ணுமா அப்படின்னா பண்ணக்கூடாது. பிளே பண்ணி பர்ஃபார்மன்ஸ் ரெடியூஸ் ஆச்சுன்னா அது அவங்களோட ஓன் மிஸ்டேக் தான் சொல்லுவேன். இதெல்லாம் வந்து பிளேயரோட பர்ஃபார்மன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க மென்டலா ப்ரிப்பேரா இருக்கணும். இன்னைக்குதான் இவர் வந்து விக்கெட்லெஸ்ஸா போயிருக்காரு. ஹர்ஷ்தீப் சிங் இன்னைக்குதான் விக்கெட்லெஸ்ஸா போயிருக்காரு. பட் எல்லா நாளுமே அவர் விக்கெட்லெஸ்ஸா போவாருன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஹர்ஷ்தீப்புக்கு விக்கெட் கொடுக்க கூடாதுன்ற மாதிரி அவங்க ஆடினாங்க. ஏன்னா இப்போ பும்ராவுமே அந்த மாதிரி தான் ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் 2 overs விக்கெட் கொடுக்க கூடாதுன்னு ஆடுறாங்க. விக்கெட் கொடுக்க கூடாதுன்னு ஆடும்போது அவங்க அந்த ரன்னுமே கொடுக்கல. அதனால விக்கெட் வந்து அவங்களால எடுக்க முடியாது. இப்போ வந்து அந்த பிளேயர்ஸ்க்கு எதிராக சான்ஸ் எடுத்தாதான் அவங்களுக்கு விக்கெட்ஸ் வரும். 15th over நினைக்கிறேன், பும்ரா 15th overல தான் வந்து விக்கெட் எடுத்தாரு. ஸோ அது கூட வந்து எப்பயுமே அவரோட ஸ்ட்ரென்த் என்னன்னா, டெப்த் ஓவர்ஸ்ல வந்து அவுட் சைட் ஆஃப்ல வைட் யார்க்கர் அண்ட் ஸ்லோ யார்க்கர்ஸ் அந்த பவுலிங் தான் போடுவாரு. பட் இன்னைக்கு சேஞ்ச் ஆகல, எல்லா பாலுமே ஸ்டிக்ல போட்டு இருந்தாரு. ஸ்டிக்ல போட்டு அது மூலியமா வந்து அந்த விக்கெட் கிடைச்சது அவருக்கு. ஸோ அப்படிதான் நான் பாக்குறேனே தவிர இன்னைக்கு. ஆனா அவர் நல்லா தான் போட்டார். ஹர்ஷ்தீப் வந்து இதுலதான் ரித்தம்ல தான் இருந்த மாதிரி இருந்தது. பட் விக்கெட் காலம் வந்து எம்டியா போயிருக்கு, அவ்வளவுதான். ஃபைன். நம்மளோட ஃபைனல் செக்மெண்ட், ஃபோர்த் செக்மெண்ட் போயிடலாம். ரெட் கார்பெட் பிளேயர் ஆஃப் த டே, ஆல்மோஸ்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் சிவம் துபே கொடுத்துட்டாங்க. பட் அபார்ட் ஃப்ரம் ஹிம் ரெட் கார்பெட் பிளேயர்னு ஏதாவது ஒரு இம்பாக்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு பாக்குறீங்களா? பாரதி ஸ்டார்ட் பண்ணு. நான் 2 டீம்ல 2 டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் பாக்குறேன். நான் அவங்கள வந்து ஆரியன் தத்தோட பவர் பிளே பவுலிங் நான் பாக்குறேன். 2 overs 12 runs விக்கெட் எடுத்தது. ஸோ அது வந்து ஆப்வியஸா இந்தியாவோட 20 runs ரெடியூஸ் பண்ணிருக்கு. இந்தியாவுக்கு வந்து பார்த்தோம்னா சுபம் டூபே வந்து 66 runs அடிச்சு நல்ல இதுவா இருந்தாலுமே கூட வருண் சக்கரவர்த்தியோட ஓவரை வந்து நான் பாக்குறேன். 3 overs 14 runs வந்து 3 wickets. இது ரெண்டுமே ரெட் கார்பெட் பிளேயர்ஸா நான் பாக்குறேன். இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அதுக்கு தகுதியானதுன்னு நினைக்கிறேன். ரமன், சேம் நானும் அதேதான். பாரதி அண்ணா சொல்றதுதான், வேற இதுவே இல்ல. சிவம் துபே ஒரு செகண்ட் ஆன்ல யோசனையில போயிட்டியா? இல்ல, அவர் சொல்றதா அதுதான். ஃபைன் ரமன். சோ அதுதான். அண்ட் சரண், நீ யார பாக்குற இன்னைக்கு இம்பாக்ட் பிளேயர்ஸ் ஆர் ரெட் கார்பெட் பிளேயர்னு? கரெக்ட் தானா, பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த நோ ப்ரைசஸ், அந்த நெதர்லாண்ட் பிளேயர் நோ ப்ரைசஸ் 25 runs அந்த 5 boundaries அடிச்சு, ஆக்சுவலி 25ல 5 boundariesனா 20 runs பவுண்டரிஸ்லயே போயிருக்காரு. அதுவும் டெத்ல வந்து நம்ம இந்தியா மாதிரி ஒரு டீம் கூட டெத்ல அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு பாக்குறப்போ நல்லா இருக்கு. இந்த மாதிரியான சின்ன சின்ன பிளேயர்ஸ் வந்து பிக் கண்ட்ரிஸ் கிட்ட அடிக்கிறது அப்படின்றப்போ பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. நான் அவரை சூஸ் பண்றேன். பவுலிங்ல சிவம் டூபே சொல்லுவேன் நான். ஏன்னா நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். நல்லா அந்த ஆஃப் சைட்ல நல்ல பால் அந்த ஒயிட் யாக்கர் கிட்ட போட்டு ஸ்லோவா தூக்கி போட்டு எப்படியோ விக்கெட் பால் போக மாட்டேது. என்னதான் போட்டாலும் சரி, அது எவ்வளவு பவர் கொடுத்து அடிச்சாலும் 30 yards தாண்டாத மாதிரி தான் போட்டுட்டு இருக்காரு. ஒரு ஃபனி ஃபேக்ட் சொல்லலான் இருக்கேன். ஏன்னா வித்தவுட் நான் ஸ்ட்ரைக்கர் ரிங்கு சிங் வந்து நான் ஸ்ட்ரைக்கர் இல்ல அப்படின்னா சிவம் டூபே எப்படி ஆடுவாருன்றதுக்கு இன்னைக்கு ப்ரூஃப் பாத்துட்டாரு. ஹரிஷ், நீ என்ன பாக்குற இன்னைக்கு இம்பாக்ட் பிளேயர் ஆர் ரெட் கார்பெட் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் யாரை பாக்குற? இந்தியன் சைடுல வந்து ஹர்திக் பாண்டியானா, அவர் வந்து நல்லா மிடில் ஓவர்ஸ்ல ரன் அடிச்சாரு. அப்புறம் நெதர்லாண்ட்ஸ் இருந்து அந்த லாஸ்ட் டி பீட் அப்படி ஒரு பாஸ் டி லீட், அவர் வந்து அவன் டீம் லீடிங் ரன் ஸ்கோரரா இருந்தாரு. அவ்வளவுதான்.
மும்பை இந்தியன்ஸ் இந்தியன் பிளட் டீம்ல அப்படியே ஹர்திக் உள்ள பாண்டியா நீ அப்படியே சொன்னதை பறக்குது பார்த்தா பாரு. அதான் மும்பை இந்தியன்ஸ் கோட்டால இருந்து வந்திருக்கு போலயே. அப்பெல்லாம் இல்ல. ரைட், எனக்கும் அதேதான். சிவம் துபே இன்னைக்கு நல்ல ஒரு இம்பாக்ட். அண்ட் அலாங் வித் இன்னும் ஒரு சின்ன கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னா, அந்த திலக் வர்மாவோட கேட்ச் ஒன்று பிடிச்சது சரியான ஒரு கேட்ச். எனக்கு தெரிஞ்சு நேத்து நிசங்காவோட ஒரு கேட்ச் நம்ம பார்த்திருக்கோம். பட் இதுவும் அவருக்கு வந்துட்டு 41+ நினைக்கிறேன் ஏஜ். ஆமா ஆமா என்ன மாதிரி ஃபீலிங் அந்த டீம்ல வந்துட்டு அந்த ஒரு யங் காய்ஸ் கூட அந்த மாதிரி ஃபீலிங் பண்ண மாட்டாங்க. ஃபுல் டைவ் ஸோ அவர் நிறைய மேட்சஸ் நான் பார்த்திருக்கேன், அந்த டஃப் கேட்சஸ் எல்லாம் சூப்பரா பிடிக்கிறாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னைக்கு மொமெண்ட் ஆஃப் த டேல. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் டு சப்போர்ட் அஸ்.